பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர். இந்த நாளிலும் கூட கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். 118 சங்கீதம் 24 வசனத்திலே, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று வேதம் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, இதுவரையிலும் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எவ்வளவோ நிந்தனைகளை, வேதனைகளை சகித்திருக்க கூடும். எவ்வளவோ கண்ணீர்கள், கவலைகளை எல்லாம் நீங்கள் கடந்து வந்திருக்க கூடும். இனி முதல் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் சந்தோஷத்தை காண போகிறீர்கள், மகிழ்ச்சியை காண போகிறீர்கள். வேதம் சொல்லுகின்ற பொழுது, இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், உங்களுக்காக தேவன் உண்டு பண்ணின நாளாக இந்த நாள் இருப்பதினாலே இது நிச்சயமாக உங்களை ஒரு மன மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்துகிற ஒரு நாளாக இருக்கும். இனிமேல் வருகிற நாட்களும் காலங்களும் சந்தோஷத்தின் நாட்களாக, மகிழ்ச்சியின் நாட்களாக, ஆமென், ஆசீர்வாதத்தின் நாட்களாக நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலே இருக்கும் என்பதிலே நீங்கள் மிகுந்த விசுவாசம் கொள்ளுங்கள். பிரியமானவர்களே, வீடு கட்டக்கூடியவர்கள் வேண்டாம் என்று ஒதுக்கின கல்லை மூலைக்கு தலைக்கல்லாக மாற்றின தேவன். ஆமென், அல்லேலூயா. அவரால் முடியாத காரியம் என்பது எதுவுமே இல்லை. மனிதர்களால் முடியாத எல்லா காரியங்களையும் வாய்க்க பண்ணக்கூடிய தேவன் ஒருவர் நம்மோடு இருப்பதினால நிச்சயமாக நம்முடைய வாழ்விலே மகிழ்ச்சி வருவது, வரப்போவது, நிலைத்திருப்பது அது நிச்சயம் என்பதிலே நீங்கள் மிகுந்த விசுவாசம் கொள்ளுங்கள். இந்த பூமியிலே தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, தீமைகளை நீங்கள் வெறுத்து ஒதுக்குங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலே மிக பெரிய காரியங்களை, ஆமென், ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், மிக பெரிய காரியங்களை நிச்சயமாக கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே செய்ய வல்லமை மிகுந்த தேவனாகவே நம்முடைய தேவன் இருக்கிறார். பிரியமானவர்களே, பெருமூச்சியின் சத்தத்தை கேட்டு, ஆமென், ஹல்லேலூயா, நமக்கான விடுதலையை தருகின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். பேசுவதற்கு எந்த ஒரு துணிவும் இல்லாத இரத்தத்தின் சத்தத்தை கேட்கின்ற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதிலே நீங்கள் எப்பொழுதுமே விசுவாசம் நிறைந்தவர்களாக, நினைவுள்ளவர்களாக இந்த பூமி நாட்களிலே காணப்பட வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக உங்களுடைய வாழ்விலே ஒரு மிகுந்த மகிழ்ச்சியை உண்டு பண்ண போவது நிச்சயம். விசுவாசம் கொள்ளுங்கள். தேவ மகிமையை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். நாம ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட கர்த்தர் கொடுத்த அந்த கிருபைக்காக, நன்மைக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து எங்களை அளவில்லாமல் நேசிக்கின்ற பரலோக பிதாவே சோத்திரம். கர்த்தாவே, நீர் ஆசீர்வதித்து கொடுத்த அந்த நல்ல நேரத்திற்காக ஆண்டவரே உம்மை நன்றியோடு சோத்தரிக்கிறேன் அப்பா. அந்த நாளிலும் நீர் கொடுத்த அந்த சிலாக்கியத்திற்காக சோத்திரம். கர்த்தாவே, இந்த நாளிலும் இந்த நிமிடம் வரையிலும் உம்முடைய சிறகடின் கீழாக முடிமறைத்து கண்ணின்மணியை போல பாதுகாத்த உம்முடைய மேலான தயவிற்காக, இரக்கங்களுக்காக நன்றிகளை செலுத்துகிறேன். வருகிற நாட்களையும் காலங்களையும் நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும் ஆண்டவரே. இந்த பூமியிலே அப்பா சோத்திரம், ஆண்டவரே என்ன பேச வேண்டும், ஆண்டவரே சோத்ர ஹல்லேலூயா என்பதை குறித்து நீர் எங்களுக்கு போதித்து, ஆண்டவரே சோத்ர ஹல்லேலூயா நன்மையான பாதையிலே வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. சோத்ரம், எங்களுடைய வாழ்விலே வருகின்ற எல்லா காரியத்திலும் உடைய சித்தம் உண்டாகட்டும். உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு ஆண்டவரே காட்சிகளையும் நாங்கள் காணாத படிக்கு, எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் செய்யாத படிக்கு எங்களை நீர் பலப்படுத்தும் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதியும். ஒவ்வொரு குடும்பத்திலும் உடைய சமாதானமும் ஆண்டவரே ஐக்கியமும் சதா காலம் நிலைத்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய அன்பும் இரக்கமும் ஆண்டவரே சமாதானமும் எங்களோடு சதா காலமும் ஆண்டவரை நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே அப்படியே செய்ய போவதற்காக உம்மை நன்றியோடு சோதரிக்கிறேன் அப்பா. இந்த நேரத்திலும் அடியனை தாழ்த்துகிறேன், நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஜெபங்கேளும் ஜீவனுள்ள பரலோக பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. இந்த நாளிலும் கூட கர்த்தர் உங்களுடைய வாழ்விலே நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்வார். ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த தேசத்திலே, இந்த பூமியிலே கர்த்தருக்காக நீங்கள் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.